வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், இறைவா என்னை சாலிகான மக்களோடு நீ சேர்த்து வைப்பாயாக என்று கேட்கிறார்கள். மிக ஆழமாக மிக தெளிவாக நாம் புரிய வேண்டிய ஒரு பகுதியாகும். பொதுவாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நல்ல மக்களோடு வாழுதல் என்பது அவனுக்கு கிடைத்த மிக பெரும் பேராகும். இமாம் இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் இந்த வசனத்தை விளக்குகின்ற நேரத்திலே சொல்லுகிறார்கள், வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், சாலிகான மக்களோடு இறைவா என்னை சேர்த்து வை என்ற இந்த வார்த்தை உலகத்தில் வாழுகின்ற இந்த வாழ்க்கையிலும் சாலிகான மக்களோடு வாழ்வதையும் மறுமையிலும் சாலிகான மக்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்ட நபிமார்கள், சுஹதாக்கள், சித்தீகீன்கள் போன்ற அந்த நல்லடியார்களோடு சொர்க்கத்தில் ஒன்றாக வாழுகின்ற பாக்கியத்தையும் இணைத்த இந்த வார்த்தை பொதிந்திருக்கிறது என்பதை இமாம் இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, நாம் வாழ்க்கையில் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் வாழுகின்ற சூழல் குறிப்பாக சாலிகான மக்கள் நிறைந்த ஒரு சூழலாக இருக்கின்ற நேரத்தில் அது மிக பெரும் ஒரு புண்ணியமான வாழ்க்கையாக நமது வாழ்க்கை அமையும். அவர்கள் எங்களை நல்வழிப்படுத்துவார்கள், நல்ல கொள்கையின் பக்கம் அழைப்பார்கள், பாவமான காரியங்களின் பக்கம் எங்களை அழைக்க மாட்டார்கள். இறைவன் விரும்புகின்ற, இறைவன் ஆசீர்வதிக்கின்ற, இறைவனால் புரிந்து கொள்ளப்பட்ட நல்ல காரியங்களுக்கு வழிகாட்டக்கூடிய மக்களாக அந்த சாலிகான மக்கள் இருப்பார்கள். எனவே இதைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், வயௌம யஅப்துல் ஸாலிமு அலா யதை, அநியாயக்காரன் தன்னுடைய இரண்டு கைகளையும் நாளை மறுமையில் கடித்து குதறியவனாக அல்லாஹ்விடத்தில் அவன் சில விஷயங்களை முன்வைப்பான். யா லைதனி இத்தகத்து மஅர் ரசூலி சபீலா, இந்த தூதருடைய அந்த நேரான வழியை நான் எடுத்துக் கொண்டிருக்க வேண்டுமே, ஆனால் நான் அந்த வழியை விட்டுவிட்டு என்னை வழிகெடுக்கின்ற ஒரு கெட்ட நண்பனின் வழியை நான் எடுத்துக்கொண்டு விட்டேனே. லகத் அவல்லனி அனி ذிக்ரி பஅத இஸ் ஜாஅனி, எனக்கு சத்திய கொள்கை வந்து விட்டதன் பின்னாலும் அந்த கெட்ட நண்பன் என்னை வழிகெடுத்து விட்டானே என்று அங்கலாய்க்கின்ற பரிதவிக்கின்ற ஒரு கட்டம் மறுமையில் ஏற்படும் என்று அல்லாஹ் அல் குர்ஆனில் கெட்ட மனிதர்களோடு வைக்கின்ற சகவாசத்தின் விளைவு இப்படி அமைந்திருக்கும் என்பதை சொல்லுகிறான். எனவேதான் கண்ணியமான சகோதரர்களே, அல் அஹில்லாஹு, நண்பர்கள் அந்த நாளை மறுமையில் சிலருக்கு பகைவர்களாக மாறிவிடுவார்கள். இல்லல் முத்தகீன், இறையச்சத்தோடு வாழ்ந்த நண்பர்களை தவிர என்று அல்லாஹ் நான் நட்புறவு கொள்ள வேண்டும், சாலியான மக்களோடு தான் நாம் அந்த உறவை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை மிக துல்லியமாக அந்த வசனத்தின் ஊடாக அல்லாஹ் பேசியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவேதான் கண்ணியமான இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கின்ற கட்டத்தில் தன் நாவில இருந்து கடைசியாக அவர்கள் வெளியிட்ட வார்த்தை அல்லாஹும்ம ஃபிர் ரஃபீகில் அலா, இறைவா அந்த உயர்தரமான நண்பர்களோடு என்னை நீ சேர்த்து வைப்பாயாக என்றுதான் அல்லாஹ்வுடைய தூதர் கடைசியாக இந்த வார்த்தை சொன்ன நிலையில்தான் மரணத்தை அடைந்தார்கள் என்பதை அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நாங்கள் பார்க்கிறோம். எனவே சாலியான மக்களோடு இணைத்து வைக்க வேண்டும் என்ற இந்த பிரார்த்தனை மிக முக்கியமான ஒரு பிரார்த்தனையாக நமக்கெல்லாம் தெரியும். 100 கொலை செய்த ஒரு மனிதர், அவர் வாழ்ந்த சூழல் மிக கொடிய மக்கள், கெட்ட மக்கள் வாழ்ந்த சூழலாகும். அந்த சூழலின் இடை தாக்கத்தின் விளைவாக அவர் 100 கொலைகளை செய்திருக்கிறார். எனவே இறுதியாக ஒரு ஆலிமை நாடுகிறார், மார்க்கத்தை தெரிந்த ஒருவரை அணுகுகிறார், அவர் வழிகாட்டுகிறார், நீ வாழுகின்ற இந்த கெட்ட சூழலை விட்டும் சாலியான மக்கள் வாழுகின்ற இடத்தை நோக்கி நீ பயணப்பட வேண்டும், அங்கே சென்று தௌபா செய்து நீ நல்லவனாக வாழ முடியும், அல்லாஹ் உனக்கான மன்னிப்பை வழங்குவான் என்ற அந்த வழிகாட்டலை சொல்லி அனுப்புகிறார்கள். அந்த மனிதர் அதை ஏற்றுக்கொண்டு அவர் பயணம் செய்கிறார், இடையில் மரணிக்கிறார். எனவே அவரை ரஹ்மத்துக்குரிய வானவர்கள் வந்து அவரை கைப்பற்றுகிறார்கள். அவர் நல்ல சூழலை நோக்கி திருந்தி வாழ வேண்டும் என்ற அந்த பக்குவமான மனிதரையோடு அவர் பயணித்ததன் விளைவாக அவருக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே ஒரு மனித வாழ்க்கையில் சாலியான மக்களோடு வாழுகின்ற அந்த நிலை மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகும். இதைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே ஒரு முக்கியமான வேண்டுகோளாக வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், யா அல்லாஹ் சாலியான மக்களோடு என்னை சேர்த்து வை, அது இம்மையிலும் மறுமையிலும் அது தொடர வேண்டும் என்ற அர்த்தத்தில் அந்த பிரார்த்தனையை மேற்கொண்டு